2012 வருஷத்துல பீட்சா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து விஜய் சேதுபதி அப்படிங்கிற நடிகருடைய தலையெழுத்தையே மாத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த திரைப்படத்தை தொடர்ந்து வந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், சூதுக்கவும் இந்த மாதிரியான தொடர் வெற்றி திரைப்படங்களுக்கு பிறகு விஜய் சேதுபதியுடைய மார்க்கெட் தொடர்ந்து ஏறுமுகமாவே இருந்துச்சு. ஆனா அடுத்தடுத்து வெளியான ரம்மி, பன்னியாரும், பத்மினியும், வன்மம் இந்த மாதிரியான திரைப்படங்கள் அவருக்கு கொஞ்சம் சர்க்கிள் முகத்தை தான் கொடுத்துச்சு. இதனால விஜய் சேதுபதியுடைய மார்க்கெட் எங்க போகுமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்த நேரத்துலதான் நானும் ரவுடிதான் அப்படிங்கிற ஒரு படம் மூலமா திரும்பவும் வெற்றியை நிலைநாட்டினாரு. அதை தொடர்ந்து சேதுபதி திரைப்படம் வெளியாச்சு. இதுவும் வசூல் ரீதியா வெற்றி திரைப்படம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளார போச்சு. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி வெளிவந்த காதலும் கடந்து போகும் திரைப்படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட்டான திரைப்படம் அப்படிங்கிற பெயரை வாங்கிடுச்சு. திரைப்படம் ரிலீஸ் ஆன 2 நாட்கள்ல 2.55 கோடிகளை சம்பாரிச்சிருக்கு. அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள்ல 60 லட்சத்தை இந்த திரைப்படம் சம்பாரிச்சிருக்கு அப்படின்னு வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியோட தொடர் திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவி, இடம் பொருள் ஏவல், மெல்லிசை, தர்மதுரை இந்த மாதிரி பல திரைப்படங்கள் இருக்கு. 2016 வருஷம் இவருக்கு. அந்த வகையில இந்த இயர்ல அதிகமான திரைப்படம் நடிச்சவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னா அது நம்ம விஜய் சேதுபதிக்கு தான் தரணும். வெற்றினா சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி ஒரு வெற்றி அவங்க he is achieved and I'm very happy for him. அவங்க இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, பட் இன்னும் அடுத்து அவங்க பண்ணணும்.